Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை செய்கிறதுனா இதை பற்றி தான் சொல்லியிருக்கு. எதை பற்றி? கொடுக்கிறது பற்றி. சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். இன்றைக்கு பெற்றுக்கொள்கிறது குறித்து சில அற்புதமான காரியங்களை நான் சொல்ல போகிறேன். இது குறித்து 4 காரியங்களை இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நாம் பெற்றுக்கொள்வது குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்கிறோம் என்றால் அது எப்படி உண்டாகிறது? We are receiving from God the return from our sowing. நாம் விதைத்ததின் விளைவாக அதன் பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம் தேவனிடத்தில். இரண்டாவது, நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வேரூன்றி இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே வேரூன்றினவர்களாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு விதை நிலத்திலே சென்று அது வேரூன்றி அது அந்த நிலத்திலே வளர்ந்து அது பயிர் உண்டாகிறதோ, அதுபோலதான் அறுப்பு உண்டாகிறது. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில செழிப்பும் ஐஸ்வர்யம் உண்டாகிறது. ஆகவேதான் சொல்லுகிறேன், you must be deep rooted spiritually. ஆவிக்குரிய ஜீவியத்திலே வேரூன்ற வேண்டும். வேரூன்ற வேண்டும் என்று சொன்னால், அநேகர் மேலோட்டமா இருக்கிறபடினாலே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், ஏதோ நமக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கலன்னா உடனே அவர்களுக்கு அவர் ஆசீர்வதிக்கல நினைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அதைரியம் உண்டாகி விடுகிறது. நான் இவ்வளவு நாள் இருக்கிறேனே, நான் இவ்வளவு நாள் இப்படி செய்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பெருக்கத்தை காணவில்லையே, நான் அதிகரிப்பதை காணவில்லையே என்று சொல்லி அப்படி ஒரு அதைரியத்தையும் அவிசுவாசத்தையும் உள்ளத்திலே கொண்டு தளர்ந்து போகிறார்கள். அதனாலே தாங்கள் செய்கிற அந்த நன்மையை செய்யாமல் விட்டு விடுகிறார்கள். அதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 9ஆம் வசனத்திலே, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது, பிரச்சனைகளை பார்க்கக்கூடாது, காற்றையும் கெட்ட சூழ்நிலைகளையும் பார்க்கக்கூடாது, சில குறைகள் அது இது நம்மை சூழ்ந்திருக்கிற போராட்டங்கள் அதை கவனிக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். தளர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அப்படி சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 4ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். அங்கே ஒரு சில வசனங்களை கவனிப்போம். 4ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனங்கள். முதல்ல, சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாதனால் சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறு இல்லாமல் உலர்ந்து போயிற்று. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறு இல்லாமல் உலர்ந்து போயிற்று. என்ன பிரச்சனையாம்? விதைகளுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுகிறதாம்? அது கற்பாறையான நிலத்தில் விழுகிறபடினாலே, ஆழமான மண் இல்லாதனாலே வேரூன்ற முடியாமற் போய் வெயில் வந்த உடனே தீந்து போய் வேறு இல்லாமல் உலர்ந்து போயிற்று என்று வாசிக்கிறோம். இதை குறித்து சொல்லும் போது, விளக்கத்தை கொடுக்கும் போது 16ஆம் வசனத்தில் எப்படி சொல்லுகிறார்? அப்படியே இதனுடைய அர்த்தம் என்ன? 16ல பாருங்க. அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரவும் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இவருடைய பிரச்சனை என்ன? கேட்கிறார்கள். கேட்ட உடனே ஒரு சந்தோஷம் உள்ளத்துல வருது. சரி, இன்னைக்கு வசனத்தை கேட்டோம், இதன்படி நாம் செய்ய போகிறோம், இப்படிதான் வாழ போகிறோம்ன்ற ஒரு உற்சாகம் அவர்களுக்குள்ள வருகிறது. பிறகு அப்படி வாழ ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் வெளியே போய் வாழும்போது சில உபத்திரமும் துன்பமும் அவர்களுக்கு உண்டாகிறது. சில பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள், சில போராட்டங்களை சந்திக்கிறார்கள். இந்த போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும் போது அதன் நிமித்தமாக இடரல் அடைகிறார்கள். சத்ருவானவன் போராட்டத்தை பிரச்சனையும் கொண்டாந்து நீங்கள் இடரல் அடைய வேண்டும் என்று சொல்லியே அவன் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான். இவர்கள் என்ன பண்றாங்க? இந்த போராட்டத்தை பிரச்சனையும் கண்டு இடரல் அடைந்து விடுகிறார்கள். இவர்களை குறித்து தான் இங்கே இப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய பிரச்சனை என்ன? ஆழமான வேர் இல்லை. ஆகவே சில்ல புல் பூண்டுகள் விளையும் போது, பெரிய காத்து புயல்லாம் அடிக்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லாம நசுங்கி பறந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அது போல அவர்கள் ஆய் விடுகிறார்கள். ஆனால் நம் மரத்தை போல இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. திருப்பம் 1வது சங்கீதம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். எல்லாம் சொல்லுங்க, மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். விசுவாசியை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது? அவன் மரத்தை போல் இருப்பான்.
அவன் சின்ன ஒரு செடி போல இருப்பான், இல்ல மரத்தை போல இருப்பான். மரத்துக்கும் ஒரு சாதாரண செடிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பாருங்க, இதை குறித்து வர்ணிக்கிற விதமே ஒரு அற்புதமான ஒரு காரியம். முதல் 3 வசனங்களை ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும். முதல் வசனம் என்ன? துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காரமலும். இதுதான் ஒரு விசுவாசி கர்த்தருக்குள்ள வந்து பாவியா இருந்தவன் ரட்சிக்கப்பட்டு ஒரு புது வாழ்க்கைக்குள்ள நுழையிறான். பழைய காரியத்தெல்லாம் விட்டு ஒழிக்கிறான். முன்ன வந்து அப்படி இப்படி இருந்தவன், பலவிதமாய் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவன், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக வாழாதவன், பாவம் செய்தவன், பாவிகளோடு சுற்றி திரிந்தவன், இப்ப அதெல்லாம் விட்டு ஒழிக்கிறான். நிறைய பேர் நினைக்கிறாங்க அது விட்டு ஒழிச்சுட்டா அதுதான் பெரிய ஆவிக்குரிய ஜீவியம்னு. நான் அதை செஞ்சேங்க, இப்ப விட்டுட்டேங்க. சிகரெட் குடிச்சேன், சிகரெட்டை விட்டேன், குடிச்சேன், குடியை விட்டுட்டேன், சினிமாவுக்கு போனேன், சினிமா விட்டேன், அதை விட்டேன், இதை விட்டேன். விட்டதெல்லாம் பற்றி ஒரு லிஸ்ட் போட்டாங்க, ஆனா ஒண்ணுமே எடுத்துக்கொள்ளல. அப்ப ஆவிக்குரிய ஜீவியம் அப்படியே வெட்டுண்டு போய் நிக்குது பாருங்க. எதையும் விட்டுட்டாங்க, ஆனா எதையுமே எடுத்துக்கொள்ளவில்லை. எதையும் இழந்தார்கள். இழக்க வேண்டியதெல்லாம் இழந்தாங்க, நல்லதுதான், அதெல்லாம் தீமையான காரியங்கள், அதெல்லாம் விட்டு ஒழிச்சார்கள். எதை எடுத்துக்கொள்ள வேணுமோ அதை எடுத்துக்கொள்ளாமல் விட்டு விட்டார்கள். ஆவிக்குரிய ஜீவியம் என்பது அப்படி கிடையாது பாருங்க. கெட்ட காரியங்கள்லாம் விடுறோம், திருந்துகிறோம், மாறுகிறோம், பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் உண்டாகிறது. அதான் முதல் படி. ஆனால் அதற்கு பிறகு ஒரு பெரிய முன்னேற்றம் உண்டாக வேண்டும். அதான் 2வது வசனம். 2வது வசனம் சொல்லுது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. இது நடந்திருக்கா? நிறைய பேர் சொல்றாங்க அதை விட்டங்க, இதை விட்டங்க. சரி, அதெல்லாம் விட்டீங்க, சரி. அதுக்கப்புறம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷனா மாறினீங்களா? பாருங்க, அது மாறலன்னா நம்ம அதை விட்டேன் இதை விட்டேன்னு சொல்லி பெருமை பாராட்டி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அதை விட்டது இதை விட்டதுக்கு மெடல் ஒன்று தர போறதில்லை. அதையெல்லாம் விட்டுட்டு அது ஒரு நல்வாழ்வுக்கு ஒரு ஆரம்பமா இருக்கிறது, அவ்வளவுதான். அதை விட்டதுனால எது நடந்துட போறதில்லை. அதை விட்டுட்டு இப்போ ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம். அந்த புதிய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற ஒரு மனுஷனாய் நாம் மாற வேண்டும். வேத வசனத்தை வாஞ்சிக்கிற மனுஷனாய், வார்த்தையின் மக்களாய், வார்த்தையை வாஞ்சிக்கிறவர்களாய், வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய், வார்த்தை நாடி ஓடுகிறவர்களாய், தேடுகிறவர்களாய், அதை வாஞ்சித்து அதை உண்ணுகிறவர்களாய், அதனால் திருப்தி ஆகிறவர்களாய், அதை குறித்த பசி தாகத்தை உடையவர்களாய் ஒவ்வொரு விசுவாசியும் மாற வேண்டும். அநேக விசுவாசிங்க அதை விட்டாங்க இதை விட்டாங்க, ஆனால் இப்படி மாறவில்லை. 2ஆம் வசனத்தின்படி ஆகவில்லை. 2ஆம் வசனத்தின்படி மாறினால்தான், வசனத்தின் மக்களாக வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களா மாறினாதான் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நடக்கும். அது என்ன? நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, மரம் வந்து நீர்க்காலில் ஓரமாக நடப்படுகிற மரம். நிறைய தண்ணி உள்ள இடங்கள்ல, நீர்ப்பாய்ச்சலான இடங்கள்ல மரங்கள் இருக்கிறது. தண்ணீரை ஆழமாய் வேரூன்றி அந்த வேர் வந்து தண்ணீர் அங்கிருந்து இழுத்துக் கொள்ளுகிறது. வெயில் அடிக்கும் போது இல்லைன்னால் இலையெல்லாம் கருகி காஞ்சி அப்படியே உலர்ந்து போகும். மரத்துல ஏன் இலைகள் காய்ந்து உலர்ந்து போவதில்லைன்னு சொன்னா அதுக்கு தண்ணி சப்ளை ஸ்ட்ராங்கா இருக்குது. அந்த தண்ணி அது உறிந்து கொண்டே இருக்கிறது. ஜீவனை தருகிற தண்ணீரை உறிந்து கொண்டே இருக்கிறதுனால வெயில் அடிக்கும் போது எவ்வளவு வெயில் அடிக்குதோ அவ்வளவு நல்லதா போச்சு. வெயில் ரொம்ப அடிக்க இன்னும் அதிகமா தண்ணியை உரிய ஆரம்பிக்கிறது, அதிகமா ஜீவனை உரிய ஆரம்பிக்கிறது. ஆகவே அந்த மரம் தலை தோங்குகிறது. ஏனென்றால் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் அது. அப்படிதான் விசுவாசி குறித்து இங்க வர்ணிக்கப்படுகிறது. அவன் பிரச்சனையில துவண்டு போகிறவன் அல்ல, தளர்ந்து போகிறவன் அல்ல, சோர்ந்து போகிறவன் அல்ல. அவனும் இந்த பூமியில தான் வாழ்றான், அவனும் பிரச்சனைகளை சந்திக்கிறான், அவனுக்கும் போராட்டங்கள் வருது, அவனும் எல்லா காரியங்களையும் சந்திக்கிறான். ஆனால் இவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல இருக்கிறான். மரத்தை போல இருக்கான காத்தடிச்ச உடனே சாஞ்சி விழுந்துடுறது இல்ல. மரம் ஏன் உடனே சாஞ்சி விழுகிறது இல்லைன்னா அது வேர் அப்படியே படர்ந்து ஆழமா போய் அது இருக்கிறதுனால மரங்கள் சில நேரத்துல பாருங்க அப்படியே ஆடும். ஆடி சில நேரத்தில் அப்படியே சாயிற மாதிரி இப்படியெல்லாம் ஆட ஆரம்பிக்கும். பயங்கரமா பிஹேவ் பண்ணும். மரத்தை பார்த்தீங்கன்னா பெரிய புயல் எல்லாம் சிக்கி மரம் ஆடுறது பார்த்தீங்கன்னா அது விழுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டம் விழுகிறது. ஏனென்றால் அதனுடைய வேர் ஆழமாய் படர்ந்து பரவி ஆழமாய் சென்றிருக்கிறபடினால அதை விழாமல் தாங்கி கொண்டிருக்கிறது. விசுவாசி அப்படி இருக்க வேண்டுமாம், வேரூன்றி இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அவன் தளர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, அவன் தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டிருக்கிறான். பாருங்க, ஏன் சில விசுவாசிகள் வெற்றி பெறுகிறார்கள், ஏன் சிலர் வெற்றி பெறுவது இல்லை என்பதற்கு இங்கே காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால் எல்லாரும் இந்த நீர்க்கால் ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல் இருக்கிறது இல்லை. அவர்கள் வேத வசனத்தில் பிரியமா இருக்கிறது இல்லை, அதை தியானிக்கிறது இல்லை, இரவும் பகலும் அதை தியானித்து அதை வாஞ்சிக்கிறது இல்லை, அதுல கவனம் செலுத்துகிறது இல்லை. அதனாலதான் அநேகர் வாழ்க்கையில வெற்றி பெறுவதில்லை.